ஹலோ guys, வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் which is commonly known as IOS. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்ம ஒரு லா படிச்சுட்டு இருக்கப்போ ஏதோ நம்ம படிச்சுட்டே இருக்கோம், நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து புரியல. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம இன்னொரு சோர்ஸை ரெஃபர் பண்ணுவோம். கரெக்டாக, இதுக்கான பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காகவும், ஸோ இதில் நல்லா இன்னும் மீனிங் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம அந்த ஒரு புக்கை வச்சு நம்மளுக்கு படித்தா தெரியாது. ஸோ அந்த லாவை இன்னும் நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு சோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம். ஸோ அதுக்கு பேர் தான், அதாவது ஒரு விஷயத்தை அந்த ஒரு லா மட்டும் நம்பாமல் ஸோ இன்னொரு சோர்ஸை நம்பி அந்த சோர்ஸை வச்சு நம்ம வந்து படிக்கிறது தான் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது லாக்கு ஒரு ஸ்டாட்யூட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறனால தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு சர்டைன் ரூல்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக எப்படிலாம் இன்டர்பிரிட்டேட் பண்ணணும், ஸோ அந்த ஆர்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேட்டிங் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சிஏ இன்டரில் நம்மளுக்கு லெசனாக அதர்லால் கொடுத்துருக்காங்க. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ஸோ ஒரு சர்டைன் ரூல்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பண்ணுற இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, ஸோ அதுக்கு ஹெல்ப்பாக இருக்க விஷயம் இதெல்லாம் தான் இந்த ஆர்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படிங்கிறதான் இந்த லெசனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாட்யூட்னா என்ன, காமன்லி நம்ம ஓகே என்னென்னா ஒரு லா ஆர் ரெகுலேஷன் வேரியஸ் கைண்டில் ரிட்டன் ஃபார்மில் வந்து இருக்கிறது. ஸோ அது பார்லிமெண்ட் வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க, அதான் வந்து ஸ்டாட்யூட். டாக்குமெண்ட்னா என்ன, இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மேட்டரை காட்சி அதை ரெக்கார்ட் பண்ணி, அது ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே ரெக்கார்ட் பண்ணி அதுக்கான ஒரு லெட்டர் ஃபிகர்ஸ் வந்து அதில் இருக்கணும். ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் அது என்னதுன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னாலே அது ஒரு ஃபார்மல் லீகல் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ அது ஃபார்மலாக லீகலாக இருந்துச்சுன்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃபேக்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான உரிமையை கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஒரு ஃபேக்டை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய உரிமையை அது கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதை கிரியேட் பண்ணுது, அதான் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ இதில் ஃபார்ம் அண்ட் ரைட்டன், அதாவது அக்ரிமெண்ட்டு, டீடு, சார்ட்டர், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ அடுத்ததாக இருக்கிறது என்னென்னா டீடு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தா இப்போ டீடுனா சேம் லைக் தட், அதாவது அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் தான், அதுவே லீகல் டிஸ்பொசிஷன் தான். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்பிரிட்டேஷன் தான் என்னன்னு நான் சொல்லிட்டேன். என்னன்னா ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியாதப்போ ஸோ இன்னொரு சோர்ஸை நம்பி அந்த மீனிங்கை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது தான் இன்டர்பிரிட்டேஷன். த ப்ராசஸ் பை விச் த கோர்ட் சீக்ஸ் ரியல் மீனிங் ஆஃப் அன் அசட். ஓகே, ஸோ அசட்டைன் த மீனிங் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஒரு லாவுடைய மீனிங்கை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும், அதோடைய மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணணும், அந்த ரியல் இன்டென்ஷன் என்ன, லா மேக்கரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்க்குறோம், அதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா ஒரு லாவை மேக் பண்ணுறதுக்கான ப்ராசஸும், ஓகே அதை வந்து எப்படிலாம் நம்ம இன்டர்பிரிட்டேட் பண்ணணும், அதாவது எப்படிலாம் நம்ம அந்த ஸ்டாட்யூட்டை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸுக்கும் இடையில பிரிட்ஜாக இருக்கிறது தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன். நம்ம அதை புரிஞ்சிக்கிறதுக்கான ப்ராசஸும் அதை லீகலாக அவங்க மேக் பண்ணது அந்த ப்ராசஸ், இந்த ரெண்டு ப்ராசஸுக்கும் இடையில. ஸோ ஓகே, இது இடையில நம்ம அதை எவ்வளோ அழகாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான பாலம் தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ஒரு அழகாக ஒரு லா கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாலத்தை நம்ம இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பாலத்தை நம்ம அமைச்சு இன்னும் பெட்டராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து இந்த இன்டர்பிரிட்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறத ஜோலோவிக்ஸ். ஓகே, ஸோ அந்த ஜோலோ அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னா லீகல் அண்ட் டாக்ட்ரினல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த லீகலையுமே நம்மளுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஆத்தென்டிக் அண்ட் யூஷுவல். ஓகே, ஆத்தென்டிக் அப்படிங்கிறது என்ன லீகலாக இருக்கோ அதை நம்மளுக்கு படித்தோன்னே புரிஞ்சிடும், அதான் ஆத்தென்டிக்காக. ஓகே, ஸோ derived ஃப்ரம் லெஜிஸ்லேட்டிவ் இட்செல்ஃப். அந்த லெஜிஸ்லேட்டிவ்னா நல்ல ரூல், அந்த ப்ரொவிஷன், அதிலே நம்மளுக்கு அந்த மீனிங் புரிஞ்சிடும், அதான் ஆத்தென்டிக். யூஷுவல் அப்படின்னா இன்னும் அதுலேருந்து கொஞ்சம் கீழே வந்து இன்னொரு சோர்ஸை தேடி நம்ம அந்த மீனிங்காக கண்டுபிடிக்கிறது. ஓகே, இது லீகல் கிளாசிஃபிகேஷனுக்கு கீழே. டாக்ட்ரினல் கிளாசிஃபிகேஷன் கீழே கிராமட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் அப்படின்னு இருக்கிறது. கிராமட்டிக்கல் அப்படின்னா அதாவது ஸ்பீச் ரிலேட்டடாக, கிராமட்டிக்கலாக இங்கிலீஷ் ரிலேட்டடாக ஒரு ஆர்டினரி ரூல்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இது லாஜிக்கல் அப்படின்னா எல்லாத்தையும் தாண்டி அதை பியாண்ட் கடந்து வந்துடும்.
ஸோ அந்த வேர்ட்ஸ் இல்லை அந்த லீகல் வேர்ட்ஸை தாண்டி நம்மளுடைய லோக்கலான ஒரு லாங்குவேஜில் நம்மளே அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை டிஸ்கவர் பண்ணி நம்ம அவ்வளோ டெப்த்தோடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இந்த லாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லாஜிக்கலை தான் நம்ம அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். லாஜிக்காக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ நம்ம ஒரு விஷயம் புரியலன்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி ஸோ ஆமாம்ல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பல்ப் எரியும் இல்லையா? ஸோ அப்போ அந்த லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இந்த டாக்ட்ரினல் இருக்க செகண்ட் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்டர்பிரிட்டேஷன் 2 கிளாஸிஃபிகேஷன், லீகல் அண்ட் டாக்ட்ரினர். அந்த லீகலில் ஆத்தென்டிக் அண்ட் யூஷுவல்னு பிரியுது, டாக்ட்ரினலில் கிராமட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல்னு பிரியுது. ஓகே, ஸோ இதான் ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் விச் இஸ் ஜோலோவிக்ஸ் கிளாஸிஃபை பண்ணுது. ஓகே, ஒருத்தர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அக்கார்டிங் டு ஃபிசர்லேண்ட். ஓகே, அக்கார்டிங் டு ஃபிசர்லேண்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் லிட்ரல் அண்ட் ஃபங்க்ஷனல்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எப்படி லீகல் அண்ட் டாக்ட்ரினல், அண்ட் தென் லீகலை வந்து ஆத்தென்டிக் அண்ட் யூஷுவலாகவும் டாக்ட்ரினல் கிராமட்டிக்கல் அண்ட் லாஜிக்கலாகவும் பிரிச்சிருந்தாங்க. யார்? ஜோலோவிக்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ ஃபிசர்லேண்ட் எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னா லிட்ரல் அண்ட் ஃபங்க்ஷனல்னு பிரிச்சிருக்காங்க. லிட்ரல் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான், நார்மலாக அதை நம்ம படிக்கிறப்போவே அந்த வேர்பலான ஒரு மீனிங் வந்து தெரியும். ஃபங்க்ஷனல் அப்படிங்கிறப்போ ஒரு எவிடன்ஸோடு படித்து ஒரு இன்டென்ஷனோட அந்த எவிடன்ஸ் வச்சு ஆமாம் இதனால தான் இது இருக்குது, ஓ ஆமாம் அப்படின்ட்டு ஒரு இன்டென்ஷனோட அந்த எவிடன்ஸும் இருக்கும். ஸோ அந்த எவிடன்ஸை க்ரியேட் பண்ணி ஸோ ஆமாம் அதனால தான் இந்த லீகல் இந்த ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எவிடன்ஸோட படிக்கிறது. ஸோ இப்படி தான் வந்து இன்டர்பிரிட்டேஷனை யார் பிரிச்சிருக்காங்கன்னா ஃபிசர்லேண்ட் பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்காம இன்டர்பிரிட்டேஷனுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஒரு மீனிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆர்ட், ஒரு கலை, ஒரு லீகல் ஒரு லாவை வந்து அதில் இருக்க மீனிங்கை கண்டுபிடிச்சி அதுக்கு மீனிங் அசர்டைன் பண்ணுறதுக்கான ஒரு கலை தான் என்னதுன்னா இந்த இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு ஃபைனலான ஒரு கன்க்ளூஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து எழுதி நான் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ என்னன்னா அந்த லாவெல்லாம் வரிசையாக படித்து பார்த்துட்டு ஸோ என்னென்னலாம் இருக்குது, ஸோ நல்லா நீட்டாக நோட்ஸ் எடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாமில் புரியும் அப்படின்னு சொல்லி நான் லீகலாக வந்து என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபைனலாக கன்க்ளூஷனாக இதான் இந்த ஓவர் வியூ, ஸோ இதெல்லாம் வந்து இப்படி இருக்கும், இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்ல, இது பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு பேர் தான் என்னது, கன்ஸ்ட்ரக்ஷன். ட்ராயிங் ஆஃப் கன்க்ளூஷன்ஸ் ஃப்ரம் தட் ஸ்டாட்யூட். அந்த லாலேருந்து இருக்கக்கூடிய கன்க்ளூஷனை என்ன ஆகுது, நான் டிரைவ் பண்ணி கடைசியாக கொண்டு வந்துட்டேன். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டன். ஓகே, ஸோ இது என்னன்னா அந்த ஆத்தரோட ட்ரூ சென்ஸை வந்து இது கொடுக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வேரியஸ் எனாக்ட்மெண்ட்லேருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். டன் பை ரெஃபரிங் ஆஃப் அதர் பார்ட்ஸ் ஆஃப் எனாக்ட்மெண்ட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வை டு வி நீட் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். எதுக்காக இப்போ மேலே பார்த்தோம்ல இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எதுக்காக அப்படின்றது தான் இப்போ அடுத்தது. ஸோ வை டு வி நீட் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது எதுக்காக, அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. நம்ம அந்த லெஜிஸ்லேஷனுடைய உண்மையான நோக்கம் எதுக்காக இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில விஷயம்லாம் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம இது பண்ணுறோம். டெஃபினெட்லி நம்ம ஸ்டாட்யூட்டில் இருக்கிற வேர்ட்ஸ்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. வேகு, ஆம்பிகியஸ் அண்ட் அதோடைய மீனிங் நம்ம வந்து ரீசனபிளாக நம்ம கொண்டே வரவே முடியாது, கரெக்டாக வேகாக இருக்கும். ஸோ அதை நம்ம இது பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் டெசிஷனை இன்ஷூர் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம கரெக்டாக சஃபிஷியண்ட்டாக அந்த லெஜிஸ்லேச்சரோட இன்டென்ஷன் என்ன தாண்டா கொண்டு வந்திருக்கீங்க இந்த சட்டத்தில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அதை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டாக என்னென்னா ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கெட் டீப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, until then this is Shweta signing off. Thank you.